வணக்கம், நான் உங்கள் பிரபாகரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப்சீரிஸோட விமர்சனம், சட்னி சாம்பார். இயக்குனர் ராதாமோகன் இயக்கத்தில் யோகி பாபு கையில் சந்திரன் நடிப்பில் வந்திருக்கிற இந்த வெப்சீரிஸு ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழில் அவைலபிளாக இருக்குது. சட்னி சாம்பாரோடைய சுருக்க கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமுதா கப் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சாம்பார் ரொம்ப ஸ்பெஷல். அந்த சாம்பார் ஸ்பெஷலாக சமைக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமுதா கப் நிறுவனர் ஓனர் நமது நிழல்கள் ரவி. அவரை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அவர் மரண படுக்கையில் இழுத்துக்கிட்டு கிடக்கிறார் ஒரு 3 மாதம். அந்த டைமில் அவருடைய மகனான கையல் சந்திரன் போயிட்டு கடைசி ஆசை எதுவும் இருக்கா, ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நிழல்கள் ரவி எனக்கு நான் சென்னையில் இதுக்கு முன்னாடி நான் ஆரம்ப ஸ்டேஜில் போவையில் எனக்கு ஒரு பொண்ணோட லவ் இருந்தது. அவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்குதான், இப்போ தான் எனக்கே தெரியும். அவனை எப்படியாவது கொண்டாந்து நீ காட்டிடு, எங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கையல் சந்திரன் அவர்கள் சென்னைக்கு கிளம்பி அந்த பையனை கூட்டிகிட்டு ஊட்டியில் விட்டு அதுக்கப்புறம் நிழல்கள் ரவி இறக்குறாரு. அதுக்கப்புறம் கதையின் திருப்பம் என்னானது, கடைசியில் அந்த கதை என்னானது, இதுதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வரக்கூடிய சட்னி சாம்பாரோடைய சுருக்க கதை. சட்னி சாம்பார் இதில் யோகி பாபுடைய கதாபாத்திரம் ஒரு ஸ்பெஷலான கதாபாத்திரம். கதையின் திருப்பமே அவர் தான். அந்த சென்னையில் ஒரு பையன் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அதுதான் நம்ம யோகி பாபு. அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எபிசோடு ரொம்ப பெட்டராக இருந்தது. இது சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே 30 நிமிஷம் தான். ஜவ்வு மாட்டெல்லாம் இழுக்கலை. ரொம்ப டீசெண்டான ஒரு எபிசோட்ஸாக இருந்தது. யோகி பாபுவோட காமெடி ரொம்ப கலகலப்பாக இருந்தது. அதை தாண்டி கையல் சந்திரன் ஒரு சட்டிலான நடிப்பு கொடுத்துருந்தார். அதை தாண்டி நிழல்கள் ரவியோட அந்த ஒரு மகளை வரக்கூடிய மைனா நந்தினி அவங்களுடைய ஆக்டிங் பெட்டராக இருந்தது. சார்லி நடிச்சிருக்காங்க, ஒரு சில சீன்ஸ் வர்றாங்க. அதை தாண்டி பாணி போஜன் அவங்களுடைய கதாபாத்திரம் பெற்றா இருந்தது. யோகி பாபுவோடைய ஜோடியாக நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப பெட்டராக இருந்தது. இந்த படம் எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு 6 எபிசோடு, ஒரு 30 மினிட்ஸ் தான் ஒவ்வொரு எபிசோடும். எங்கேயுமே உங்களை போர் தட்டாது. ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான ராதாமோகன் படங்கள் இதுக்கு முன்னாடி பயணம், மொழி, இந்த படம்லாம் பார்த்தோம்ல, அந்த வகையில் இந்த சட்னி சாம்பாரும் ஒரு ஸ்பெஷலான இது தான். சட்னி சாம்பார் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு கதைகளத்தை இந்த வெப்சீரிஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு டீசெண்டான வெப்சீரிஸு ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் அவைலபிள் ஆகி டப்பிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸுமே சினிமாட்டோகிராஃபி லொக்கேஷன் வைஸுமே மெனக்கிட்டு இருந்தாங்க. காமெடிக்காக இந்த சட்னி சாம்பாரை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பாய்.